தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தினமும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் இன்று ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இரு வேளைகளில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று அவர் இரு வேளைகளிலும் ஆஜராகவில்லை. அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டுமே ஆஜராகி கையெழுத்திட்டு சென்றார். செந்தில் பாலாஜி ஏன் வரவில்லை என்ற விளக்கத்தை காவல்துறைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் அவர் தலைமறைவாகிவிட்டாரா என்ற சந்தேகம் காவல்துறைக்கு எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருந்த கூடிய வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகியிருக்கிறது. அதை மேல்முறையீடு செய்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் தலைமறைவாகிவிட்டாரா என சந்தேகம் காவல்துறைக்கு எழுந்திருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சென்றிருப்பதாக அவரது சகோதரர் நேற்று தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறை சகோதரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே காவல்துறையினர் இதுவரை செந்தில் பாலாஜி ஆஜராகாத காரணத்தினால் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான திட்டத்தையும் காவல்துறையினர் வகுத்திருக்கிறார்கள். அதற்காக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனையும் காவல்துறை தரப்பில் ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் அவர் ஆஜராகாத விட்டால் நீதிமன்றம் மூலமாக அவரது முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொது நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் பெற்று விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று இருந்தால் முறைப்படி அவர்கள் ஆஜராக வேண்டும். அப்படி ஆஜராகாத 2 நாட்கள் தொடர்ந்து, அதாவது 4 வேளைகள் 2 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் மூலமாக அந்த முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள விசாரணை அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே இன்றும் அவர் ஆஜராகவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.